எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாள் நீங்கள் என்னோடு கூட இணைந்திருப்பது எனக்கு அதிக சந்தோஷம். ஒவ்வொரு நாள் காலையிலும் நீங்கள் இருக்கிற இடத்தில் நான் வந்து உங்களை சந்தித்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி உங்களை பலப்படுத்துவதை நான் பெரிய பாக்கியமாய் கருதுகிறேன். மனுஷ சத்தங்கள் ஒரு நாள் உங்களை ஆறுதல் படுத்தாது, பலப்படுத்தாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களை எழும்பி நிற்க வைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது 2 சாமுவேல் 22:20 சொல்கிறது, விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து தப்புவித்தார் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. சத்துரு நினைப்பான் இந்த குறிப்பிட்ட காரியத்தில் வைத்து உங்களை நெருக்கி கொன்று உங்களை நாசப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, உடைய விசுவாசத்தை நாசப்படுத்த வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையை நாசப்படுத்த வேண்டும், உடைய ஊழியத்தை நாசப்படுத்த வேண்டும், உடைய எதிர்காலத்தை அவமானப்படுத்த வேண்டும், நாசப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பல யோசனைகளோடு தான் இந்த சத்துரு நமக்கு விரோதமாக எழும்பி வருவான். ஆனால் நம்ம எந்த சத்துரு நெருக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த இடத்தில் கர்த்தர் நமக்காக என்ன செய்கிறார்? நம்மை விசாலமான ஒரு இடத்திற்கு அவர் கொண்டு வந்து நம்ம என்ன செய்கிறார்? அவர் விடுவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், இதுதான் நிலைமை, நான் இப்படிதான் இருக்க வேண்டும், இப்படிதான் என்னுடைய எதிர்காலம் இருக்கும், இனி நான் மேலே வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தை கேட்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன், சந்தோஷமாய் அறிவிக்கிறேன். உங்களை விசாலமான இடத்திற்கு கர்த்தர் கொண்டு வருவார். பிரதர், எத்தனை நாள் தான் இந்த சின்ன வீட்டிலே இருப்போம் தெரியல பிரதர், எத்தனை நாள் தான் இந்த சின்ன குடிசையிலே இருப்போம் தெரியல பிரதர், எத்தனை நாள் தான் நாங்கள் இதே சின்ன அறைக்குள்ளே எங்கள் குடும்பத்தை நடத்துவோம் தெரியல, ஏதோ ஒரு யோசனையில் இருக்கலாம். உங்களை விசாலத்தில் அவர் கொண்டு வருவார். நீ எதிர்பார்த்திடாத, நீ கொஞ்சம் கூட யோசிக்காத ஒரு இடத்திற்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி உன்னை விசாலமான இடத்தில் கொண்டு வந்து உன்னை தப்புவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்ம விசாலமான இடத்தில் கொண்டு வருமேயானால் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஏன் அவர் அதை செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே வசனத்தில் சொல்லுகிறது, என் மேல் அவர் பிரியமாயிருந்தபடியினால் என்று சொல்லி. நன்றாய் கவனிங்கள், அவர் நம்மேல் அன்பாய் இருக்கிறபடினால். அவர் ஏதோ கட்டாயத்தினால் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, கட்டாயத்தினால் நம்மை பலப்படுத்துகிறவர் அல்ல, கட்டாயத்தினால் நம்மை எளிமைக்க செய்கிறவர் அல்ல. ஆனால் அவர் நம்மை என்ன செய்கிறார்? நேசிக்கிறபடினால் அவர் என்ன செய்கிறார்? விசாலமான ஒரு இடத்திற்கு கொண்டு வருகிறார், கொண்டு வந்து நிறுத்தி நம்மை பலப்படுத்துகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற உங்களையும் அதே போல் ஆசீர்வதிப்பார், அதே போல் நிலைநிறுத்துவார், அதே போல் உயர்ந்த இடத்தில் நிற்க செய்வார். நீங்கள் ஒரு நாளும் மீட்கப்பட்டு போவதில்லை. நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அப்பா சோதரம் ஐயா, என் பிள்ளைகளை விசாலமான இடத்தில் கொண்டு வருவீராக, சமாதானத்தின் நாட்களை கட்டளையிடுவீராக. ஒன்று கூட கர்த்தருடைய பலன் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எல்லா இடுக்கண்களுக்கும் ஆண்டவரே, பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும், வெளிச்சம் ஒதுக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, நீர் பிரியம் வைத்து ஆசீர்வதிக்கிறவர், கட்டாயத்தினால் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, ஒவ்வொரு மேலும் நம்முடைய அன்பை ஊற்றும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். பலப்படுத்தி நிறுத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். God bless. எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வெகு நாள் காத்திருப்பு இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம். அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன், கேட்டுக்கொண்டிருந்தோம், அங்குமிங்குமாய் அலைந்து கொண்டிருந்தோம். ஆனால் சரியாக இடம் அமையவில்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார். இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் 6 மணியிலிருந்து 8:30 மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பிரியமானவர்களே, என் அன்பு ஜனங்களே, நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு ஆளாய் இருந்தால், நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், ஒருவேளை வியாதி இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால், கஷ்டங்கள் இருந்தால், துக்கங்கள் இருந்தால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்து கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் இது அருகிலே யாராவது இருப்பீர் என்று சொன்னால், சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். நான் இந்த வீடியோவில் இதை கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது, அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது. இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும், இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன். நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம், கனப்படுத்துவோம். உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன். God bless you.